பெருங்குளம் ராமகிருஷ்ணன் ஜோசியரின் அன்பின் வணக்கங்கள். இப்போ நாம் பார்க்க போகிறது ராகு கேது பயிற்சி மூலமாக உலகத்தில் ஏற்படக்கூடிய விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி நாம் பார்க்க போகிறோம். ராகு பகவான் கடகராசிக்கும் கேது பகவான் மகர ராசிக்கும் பெயர்ச்சி ஆகிறார். பொதுவாக நாம் ஒரு லோக ஜாதகம் சொல்லும் போதோ இல்லை பெயர்ச்சி சம்பந்தமான விஷயங்கள் பதிவிடும் போதோ நாம் முக்கியமான 4 கிரகங்களை வச்சு நாம் இந்த விஷயங்களை நாம் கணக்கிடுவோம். அதில் என்ன அப்படின்னா, முக்கியமானது ராகு கேது பெயர்ச்சி. இது 1.5 வருடத்துக்கு ஒரு தடவை நிகழக்கூடிய ஒரு நிகழ்வு. அடுத்தது 1 வருடம் 1 மாதத்திற்கு நிகழக்கூடிய நிகழ்வு வந்து குரு பெயர்ச்சி. சனி பெயர்ச்சி 2.5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நிகழக்கூடிய ஒரு நிகழ்வு அப்படின்னு சொல்லலாம். இப்போ ஆடி மாதம் 11ஆம் நாள் ஜூலை 27ஆம் தேதி அன்னைக்கு நிகழக்கூடிய ராகு கேது பயிற்சியின் மூலமாக என்னென்ன விஷயங்கள் நடக்கும் அப்படிங்கிறத நாம இதில் பார்க்கலாம். ராகு கேது 2 பேருமே சாயா கிரகங்கள். இருவருமே 180 டிகிரி அளவில் எதிரெதிர் வீட்டில் தான் எப்போதுமே சஞ்சாரம் செய்வார்கள். இவங்க 2 பேருக்கும் சொந்த வீடு, ஆட்சி வீடு, உச்ச வீடு அதெல்லாம் கிடையாது. சில பேர் வந்து கேதுவுக்கு வந்து ஆட்சி வீடு மீனம் அப்படின்னும் ராகுவுக்கு ஆட்சி வீடு கன்னி அப்படின்னும் சொல்கிறார்கள். இதில் நாம் பார்க்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன அப்படின்னா, ராகு சரராசியில் சஞ்சாரம் செய்யும் போது கேதுவும் சரராசியில் சஞ்சாரம் செய்வார். ராகு ஸ்திரராசியில் சஞ்சாரம் செய்தால் கேதுவும் ஸ்திரராசியில் சஞ்சாரம் செய்வார். ராகு உபயராசியில் சஞ்சாரம் செஞ்சால் கேதுவும் உபயராசியில் சஞ்சாரம் செய்வார். இதுதான் விதி. அப்போ அப்படி இருக்கும்போது இப்போ ராகு பகவான் சரராசியான கடக ராசிக்கும் கேது பகவான் சரராசியான மகர ராசிக்கும் பயிற்சியாகிறார். இதில் வந்து கடகராசி அப்படிங்கிறது பஞ்சபூதத்தில் நீரை குடிக்கக்கூடிய ராசி. மகர ராசி அப்படிங்கிறது பஞ்சபூதத்தில் நிலத்தை குறிக்கக்கூடிய ராசி. இதில் வந்து கடகம் அப்படிங்கிறது வந்து பெண் ராசி, மகரம் அப்படிங்கிறதும் பெண் ராசி தான். அதனால இந்த 1.5 வருட காலகட்டத்திற்குள்ளாக, அதாவது 2018 மார்கழி, அடுத்த வருடம் விளம்பி வருடம் மார்கழி, இந்த ஆடி மாதத்திலிருந்து அடுத்த மார்கழி காலகட்டத்தில் 1.5 வருட காலகட்டத்திற்குள்ள எந்தெந்த தேசங்கள்லாம் பெண் அரசாள்றாங்களோ, அதாவது பெண்கள் எந்தெந்த தேசத்தில் வந்து அரசாள்கிறார்களோ அவர்களுக்கு வந்து ஒரு ஆபத்து நேரிடும் அப்படின்னு நாம சொல்லலாம். அடுத்தது ஜலராசியான கடகத்துக்குள்ள ராகு சஞ்சாரம் செய்ய போறதுனால நீருக்காக சண்டைகள் ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்கிறது. நீருக்காக சண்டை. நீருங்கிறது குடிநீர் மட்டும் கிடையாது, அது பெட்ரோல் சம்பந்தப்பட்ட விஷயங்களாக இருக்கலாம். இப்போ நீர் சம்பந்தமான விஷயங்களுக்கு ஒரு சண்டைகள் ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த 1.5 வருட காலகட்டத்திற்குள்ளாக இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். பொருளாதாரத்தில் பெரிய அளவில் மாற்றங்கள் இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. சிறிதாக தான் வந்து மாற்றங்கள் ஏற்படும். ஏன்னா 2018ஆம் ஆண்டிற்கு பிறகு குரு பகவான் கேதுவுடனும், குரு பகவான் தனது 7ஆம் பார்வையாக ராகுவை பார்க்கும் போது உள்ள காலகட்டத்தில் தான் பொருளாதாரத்தில் ஒரு நல்ல ஏற்றம் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இதில் என்ன ஒரு பெரிய ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னு அந்த பயிற்சியை பொறுத்தவரை, கடல் சார்ந்த வணிகம் அதிகரிக்கும். கடல் சார்ந்த வணிகம் அதிகரிக்கும். நிலம் சார்ந்த வணிகம் வளராது. இப்போ எப்படி இருக்கோ அப்படியே வந்து போயின்னு இருக்கும் அப்படின்னு நாம சொல்லலாம். நிறைய நாடுகளுக்கு இடையே வந்து போர் மூழும் அபாயம் இந்த காலகட்டத்தில் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அதிலும் ஐரோப்பிய தேசங்கள் எந்தெந்த முடிவு எடுக்கிறாங்களோ அதை பொறுத்து தான் உலகத்தில் உள்ள பொருளாதார நிலைமைகள்
சீரடையும் அல்லது பொருளாதார நிலைமைகள் வந்து உருவாகும் அப்படின்னு சொல்லலாம். இது இந்த இந்த பெயர்ச்சி வந்து யாருக்கு ரொம்ப ரொம்ப அனுகூலமாக இருக்குது அப்படின்னா, ஆசிய கண்டத்தில் இருக்கக்கூடிய நம்மளுடைய பாரத தேசமாகட்டும், அப்புறம் வந்து பாகிஸ்தான், இலங்கை, பங்களாதேஷ் இந்த மாதிரியான நாடுகளுக்கும் ஐரோப்பிய தேசங்களுக்கும் இந்த ராகு கேது பெயர்ச்சி மிக மிக பொன்னான ஒரு பலன்களை தரும் அப்படிங்கிறதுல எந்த விதமான ஒரு சந்தேகமும் இல்லை. இந்த இப்போ போன முறை நிகழ்ந்த 2015ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் நிகழ்ந்த ராகு கேது பெயர்ச்சிக்கு பிறகு சிவ வழிபாடு வந்து மிக மிக உயர்ந்த ஒரு இடத்திற்கு போச்சு. நிறைய சிவன் ஆலயங்களில் வந்து கும்பாபிஷேகங்கள் அதெல்லாம் நடைபெற்றது. அதுக்கு வந்து காரணம் என்ன அப்படின்னா, ராகு பகவான் சூரியனுடைய வீடான சிம்மராசியில சஞ்சாரம் செய்யும் போது சூரியனுடைய அதிதேவதை கிரகம் வந்து சிவனாகும். அதனால சிவ வழிபாடு அதிகமாச்சு. சிவன் ஆலயங்களுக்கு நிறைய கும்பாபிஷேகங்கள் அதெல்லாம் வந்து கடந்த 1.5 வருட காலகட்டத்தில் நிறைய நடந்தது அப்படின்னு சொல்லலாம். இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து கடகராசி அப்படிங்கிறது வந்து ஒரு பெண் ராசி. அது வந்து சக்தியை குறிக்கக்கூடியது. ஏன்னா அது சந்திரன் வீடு, சக்தியை குறிக்கக்கூடியது. அதனால நிறைய அம்மன் ஆலயங்கள் புதுசாக உருவாகிறதும், நிறைய அம்மன் ஆலயங்களுக்கு புதுசாக கும்பாபிஷேகம் நடைபெறதும் இந்த 1.5 வருட காலகட்டங்களில் நடைபெறும். அது மாதிரி காவல் தெய்வங்கள், நிறைய காவல் தெய்வங்களுக்கு வந்து இந்த காலகட்டத்தில் நிறைய கும்பாபிஷேகங்கள் அதெல்லாம் நடைபெறக்கூடிய ஒரு விஷயங்கள் இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். நான் ஏற்கனவே சொல்லி இருந்த மாதிரி இந்த 1.5 வருட காலகட்டத்திற்குள்ள சூரியன் அப்படிங்கிறது வந்து அரசாங்கத்தை குறிக்கக்கூடிய கிரகம். அந்த அரசாங்கத்தை குறிக்கக்கூடிய கிரகத்தினுடைய வீடான சிம்மராசியில வந்து ராகு பகவான் சஞ்சாரம் செய்யும் போது அது வந்து கிரகண காலம் என்று சொல்லக்கூடிய ஒரு காலகட்டம். அப்போ அந்த காலகட்டத்தில் வந்து அரசியலில் வந்து மிகப்பெரிய ஒரு ஸ்திரத்தன்மை இல்லாமல் இருக்கிறது, நிறைய குழப்பங்கள் இருக்கிறது. இதெல்லாம் வந்து கண்கூட நாம் வந்து பார்த்தோம். இப்போ ஜூலை மாதம் அதாவது ஆகஸ்ட் மாதத்திற்கு பிறகான காலகட்டத்தில் அரசியலில் மிகப்பெரிய மாற்றங்கள் நிகழப்போகிறது. புதிய தலைவர்கள் உருவாகிறதும், புதிய தேர்தல்கள் நடந்து, நம்முடைய தமிழ்நாட்டுக்கு வந்து நிறைய தேர்தல் நடந்து ஒரு வேறு விதமான சில விஷயங்கள் நடக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலையும் தென்படுறது தான் நமக்கு இந்த ராகு கேது பெயர்ச்சி வந்து காட்டுறது. எது எப்படி இருந்தாலும் 2018 தை மாதத்திற்கு பிறகு தமிழ்நாட்டின் ஸ்திரத்தன்மை வெளிப்படும் அப்படின்னு சொல்லலாம். இந்த ராகு கேது பெயர்ச்சியின் போது மற்ற கிரகங்களுடைய விஷயங்களை பார்த்தோம்னா, முக்கியமாக நிறைய அரசியல் தலைவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் பயம் உள்ளூர் வந்து பயம் நிறைய இருக்கிறது. அதை வந்து நம்ம வந்து பார்க்க முடிகிறது. அப்போது குரு பெயர்ச்சிக்கு பிறகு, அதாவது ஆவணி மாதம் நிகழக்கூடிய குரு பெயர்ச்சிக்கு பிறகு அந்த பயம் வந்து போயிடும், த்ரெட்டனிங் வந்து இருக்காது. மத்திய அரசை பொறுத்தவரை கேது பகவானுடைய சஞ்சாரத்தின் மூலமாக நம்முடைய தமிழ்நாட்டுக்கும் மத்திய அரசுக்கும் ஒரு நல்ல இணக்கம் இருப்பதற்கான ஒரு சூழல் வந்து ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம். தமிழ்நாட்டின் தலைமை வந்து மாறக்கூடிய ஒரு அமைப்பு தான் இந்த பெயர்ச்சி வந்து நமக்கு வந்து காட்டுது. நன்றி, வணக்கம்.